டேய் சதீஷ், இவன் புதுசா நம்ம முதலாளியோட தொழிலுக்கே போட்டியா வந்திருக்கான்டா. ஆமா. யார் அவன்? யாரா இருந்தா என்ன, அடையாறுல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓ யாருக்கும் கிடைக்க விடாம பண்ணிட்டான். ஓ இப்ப நீலாங்கரையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டையே ஏலத்துக்கு எடுத்துக்கிறான். நேத்து பிசினஸ்க்கு வந்தவன் நம்மால பின்னாடி தள்ளிட்டு படிப்படியா மேல வந்துட்டு இருக்கான்டா. இவனை உயிரோட விட்டோன்னு வையே, நமக்கு ஏலத்துல ஒரு இடம் கூட கிடைக்காது. ஆனா இவன் தினேஷுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொல்றாங்களே. எவனா இருந்தா என்னடா, இவனை போட்டு தள்ளிட்டு தினேஷ் மேல பழிய போட்டுருவோம். என்ன சொல்ற? நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வண்டி வந்துச்சு, வா. ஏய், யாரா நீங்க? வழி மறைச்சு நிக்கிறீங்க? ஏய், கேக்குறேன்ல. டேய், உங்களை தான்டா கேக்குறேன். மச்சான் மாட்டிக்கிட்டான். நம்ம கிட்டே தப்பிக்க பாக்குறான்ல. என்னடா சிரிக்கிறான்? யாரா நீ? சொல்றா. எந்தரா எந்திரி. யாரா உங்களை அனுப்பினது? யாரா சொல்றா. இவனுங்களை அனுப்புனது யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த ஆளே இந்த ஆளுங்களை அனுப்பி நம்மளை கொலை பண்ண பிளான் பண்றானோ? எதுக்கும் இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அவ எவ்வளவு பெரிய கேவலமானவன் எனக்கு தான் தெரியும். என்ன காரணத்துக்காக என் பொண்ணு நீ வேண்டாம்னு சொல்ற? உங்க பொண்ணு சந்தியா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு திரிறா. சந்தியாவை நான் தான் லவ் பண்றேன்னு அந்த லவ்வரே வந்து என்கிட்ட சொன்னான். அப்பா, என்னம்மா இன்னும் தூங்காம இருக்க? நீங்க என்னப்பா இன்னும் தூங்காம இருக்கீங்க? திடீர்னு முழிப்பு வந்துச்சு, அப்புறம் தூக்கம் வரலம்மா. அதான் கொஞ்சம் வெளியில வந்து அப்படி இப்படிமா நடந்துட்டு இருக்கேன். என்னப்பா எப்பவுமே நிம்மதியா அசந்து தூங்கிடுவீங்க, இன்னைக்கு தூங்காம இருக்கீங்க? ஏதாவது மன கஷ்டமா?
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு 2 கண்ணு மாதிரி பெண் பிள்ளைகளை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான். எனக்கு என்னம்மா கஷ்டம் சொல்லு. அப்புறம் என்னப்பா தூங்காம அப்படி இப்படின்னு உலாத்திட்டு இருக்கீங்க? தூக்கம்ங்கிறது ஒரு வரம் மாதிரிம்மா. படுத்தா எல்லாருக்கும் தூக்கம் வராது. பஞ்சுமெத்தையில் படுக்கிறவனுக்கு கூட தூக்கம் வராது. ஆனால் கட்டாந்தரையில் படுத்தவன் நல்லா நிம்மதியாக தூங்குவான். படுத்த உடனே யாருக்கு நல்லா தூக்கம் வருதோ அவங்க தான் பாக்கியசாலிங்கம்மா. என்னப்பா நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்கன்னு கேட்டா இப்படி ஒரு லெக்சர் அடிக்கிறீங்க? இப்போ நீ ஏன் தூங்கல? புரண்டு படுத்தேன், திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. சரி தண்ணி குடிக்கலாமேன்னு கிச்சனுக்கு வந்தேன்ப்பா. கதவு திறந்திருந்துச்சு. உங்களை பார்த்தா நீங்க வெளியே நின்னுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தாம்மா எனக்கும். திடீர்னு முழிப்பு வந்துச்சு, ஒரே புழுக்கமாக இருந்தது. சரி வெளியில் வந்து கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு இங்கே வந்து நிற்கிறேன். இதுக்கு போய் தோண்டி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியம்மா. தூக்கம் வந்தால் நானே போய் தூங்க மாட்டேனா? நீ போய் தண்ணி குடிச்சிட்டு தூங்கு போம்மா. சரிங்கப்பா. அப்பா இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் சமாளிச்சிட்டு இருக்கேன். என்ன ஆக போதோ? ஹலோ சார். சார்லாம் சொல்லாதீங்க. என் பேர் சதீஷ். சதீஷ்னே சொல்லுங்க. சரி சதீஷ், இனிமே உன்னை நான் சதீஷ்னே சொல்றேன், போதுமா? என்னங்க நீங்க பொசுக்குன்னு இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? சதீஷ்னு பேரெல்லாம் சொல்றீங்க. சந்தியா இடைவேளைக்கு பிறகு. சந்தியா தொடர்கிறது. சரி, நம்ம ஆளுக்கு ஒரு போனை போட்டு பாப்போம். ஹலோ. ஹலோ, யாரு? நீங்க யாரு? ஹலோ, ஃபோன் பண்ணது நீங்க. நீங்க ஃபோன் பண்ணிட்டு யாருன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? போனை வைங்க. ஹலோ 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 ஹலோ, போனை வச்சிடாதீங்க. நான் தான். நான் தானா? உங்களுக்கு பேரெல்லாம் கிடையாதா? அதாங்க அந்த திருடன். அடப்பாவி, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டியா? இல்ல தெரியாம தப்பிச்சு வந்துட்டியா? ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் என்னையும் பேச விடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சொல்லுங்க. நான் திருடன் இல்லைங்க. அன்னைக்கு திருடன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தின பாருங்க, அவரு. அதுக்குள்ள என் வாய்ஸ மறந்துட்டீங்களா? ஓ, நீங்களா? சொல்லுங்க. சாரி சாரி. என்ன விஷயம்? காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க? சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன். சார், காலையில வேலை வெட்டி இல்லாதவங்க தான் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வச்சிரட்டுமா? ஹலோ, என்னங்க நீங்க சுடுதண்ணில விழுந்த அரிசி மாதிரி கொதிக்கிறீங்க? பின்ன என்னங்க, காலையிலேயே கால் பண்ணி என்ன பேசுறதுனே தெரியாம சும்மா பேசலான்னு கால் பண்ணேன்னு சொல்றீங்க. ஐயோ போங்க, உங்ககிட்ட பேசினேன் பாருங்க, என்ன சொல்லணும்? என்னங்க, நானா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன்? நீங்களே ஃபோன் பண்ணிட்டு நீங்களே புலம்புறீங்க. என்னங்க நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க. ஹலோ சார். சார்லாம் சொல்லாதீங்க. என் பேர் சதீஷ். சதீஷ்னே சொல்லுங்க. சரி சதீஷ், இனிமே உன்னை நான் சதீஷ்னே சொல்றேன், போதுமா? என்னங்க நீங்க பொசுக்குன்னு இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? சதீஷ்னு பேரெல்லாம் சொல்றீங்க. ஐயோ என்னங்க நீங்க, நீங்க தான் சார்னு சொல்லாதீங்க, சதீஷ்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இப்போ பேரை சொன்னா வருத்தப்படுறீங்க. காலையிலேயே ஏதாவது மண்டகண்ட குழம்பிடுச்சா? ஏங்க இது வரைக்கும் குழம்புல உங்களுக்கு ஃபோன் பண்ண பாத்தீங்களா? இப்பதான் நான் குழம்பியே போயிட்டேன். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில போற ஓனான
காதுக்குள்ள விட்டுக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க. என்னங்க மௌனமாயிட்டீங்க? என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப போனை வைங்க. ஹலோ ஹலோ. ஆஹா, என்னடா இது? தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்கிறா. சும்மா காதெல்லாம் கொய்யுங்குது.